நம்ம எட்டீஸ்வரர் ஆலயத்துல அற்புதமான தரிசனத்துக்கு இருந்தோம். அலங்காரமும் இப்போ தீபாராதனையும் பண்ணிட்டோம். இங்க கார்த்தி சிவாச்சாரியர் இருக்கிறாரு, சிவனடியார். இவர் தன்னுடைய வேலைகளையும் பார்த்துட்டு சாமிக்கும் பூஜை பண்றீங்க. தினமும் காலையில திறந்து வச்சு சாமிக்கு பூஜை பண்றதுக்கு அப்புறம் தான் வேலைக்கே போறாரு அவரு. திரும்பி சாயங்காலம் பண்றீங்க. இந்த எட்டீஸ்வரர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓம் நம சிவாய. எந்நாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நில உலாவிய நீள்மலில் வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஐயா, இங்கே இருக்கிற சாமி பேர் எட்டீஸ்வரர் ஐயா. அம்பாள் பேர் ஏழார் கோயில். இது 1000 வருடங்கள் பழமையான கோயில் ஐயா. எட்டீஸ்வரர் அப்படின்னா எட்டி மரம் இங்கே இருக்குது. நம்ம கோயில் அருகில் எட்டி மரம் இருக்குது. எட்டாத கனியையும் கனிய வைப்பாருன்றதான் இவருடைய பொருள். சரி சரி. இப்போ நம்ம தியாகராஜர் கோயில் போனோம்னா ஆரூரா தியாகேசா, மயிலாப்பூர் போனோம்னா கபாலி. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு அடமொழியோட தான் நம்ம அவங்களை விசிட் பண்ணுவோம். இவருக்கு ஏற்றம் தருவார் எட்டீஸ்வரர். இவருடைய பேரே ஏற்றம் தரு. நம்ம இவர் கும்பிட்டோம்னா மேலே போயிட்டே தான் இருப்போம். சரிங்க. கீழே இறக்கின்றதே நமக்கு இருக்காது. அதனால தான் இவர் பேர் எட்டீஸ்வரர். எட்டாவது கனியையும் பழுக்க வச்சு இவர் நமக்கு காரியத்தை சித்த பண்ணக்கூடியவர். இந்த கோயிலில் பரிகாரம்னு பார்த்தோம்னா தொழில் தடை, திருமண தடை, திருமணம் ஆதவங்களுக்கு இங்கே வேண்டிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா திருமணம் சீக்கிரமே நடந்து போடுது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பேர் இவரை வேண்டிட்டு போனாலும் அடுத்த வருஷமே நல்லபடியாக எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஏழார் கோயில் அம்பாள். இங்கே அழகே உருவா அவங்க இருக்காங்க. இங்கே எழில்னா அழகு, இல்லைன்னா அறிவு, ரெண்டு பேருமே அவங்களுக்கு இருக்கு. ரெண்டுமே கலந்த மாதிரி நம்ம அம்பாள் நமக்கு இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அபூர்வ நந்திகேஸ்வரர். நம்ம எந்த சிவாலயத்துக்கு போனாலும் நந்திகேஸ்வரர், நந்தி அந்த நேம்ல தான் இருப்பார். இவர் அபூர்வ நந்திகேஸ்வரர்னா இவர்கிட்ட நம்ம எந்த வேண்டுதலோ கோரிக்கையை வைக்கும் போது விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நமக்கு அந்த விண்ணப்பம் நிறைவேறுதா இல்லையான்னு நம்ம கனவுலேயே அவர் சொல்றதால இவர் நம்ம அபூர்வ நந்திகேஸ்வரர்னு கூப்பிடுறாங்க. சரிங்க.